السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون. صدق الله العظيم. உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கெல்லாம் இந்த ஈமானை கொடுத்திருக்கிறான். இதை மட்டும் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தால் இன்று நம்முடைய கதி என்ன? நாம் யாராக இருந்திருப்போம்? ஆனால் இன்று ஈமானுடைய பரக்கத்தினால் நாம் யாராக இருக்கிறோம்? சுபஹான் அல்லாஹ். இதை மட்டும் இல்லை என்றால் நாம் யாராக இருந்திருப்போம்? இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் அல்லாஹு தபாரக் தஆலா நம்மேல் கருணைப்பட்டு நம்மேல் இரக்கப்பட்டு அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு ஈமானுடைய வீட்டில் பிறக்க வைத்தான். சுபஹான் அல்லாஹ். இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். நாம் இந்த ஈமானை அல்லாஹு தபாரக் தஆலா கொடுத்த இந்த முழு ஈமானையும் எப்படி பாதுகாக்க வேண்டும்? இதை நாம் என்ன செய்தால் நம்மால் பாதுகாக்க முடியும்? இதற்காக நாம் என்னென்ன எல்லாம் செய்ய வேண்டும்? எதை செய்தால் இந்த ஈமான் இன்னும் அதிகரிக்கும்? நாம் எதை செய்தால் இந்த ஈமானை மிகவும் பலவீனமாகிவிடும்? இதற்காக நாம் என்ன உழைப்பு செய்ய வேண்டும் என்றுதான் நாம் இன்றைய பயானில் நாம் சற்று கவனித்து இதை நாம் கடைசி வரையில் பார்த்தால் இந்த ஈமானை பாதுகாப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நம் எல்லோரும் தெரிந்து கொள்ளலாம். கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இந்த ஈமானை அல்லாஹு தபாரக் தஆலா முதலாவதாக நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால், எப்படி அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்றால், நாம் முதலாக இந்த தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த தொழுகையை நாம் கடைபிடித்தால்தான் நாம் இந்த ஈமானை பாதுகாக்க முடியும். இந்த தொழுகையை மட்டும் நாம் விட்டுவிட்டால் நம்முடைய ஈமான் நம்மிடத்திலிருந்து போய்விடும். இந்த தொழுகை தான் நமக்கு மிகவும் பலமாக இருக்கிறது. இந்த தொழுகை மட்டும் நாம் விட்டுவிட்டால் இந்த ஈமானை விட்டதற்கு சமமாகும். அதற்காக தான் நாம் முதலாக இந்த ஈமானை பாதுகாப்பதற்கு நாம் இந்த தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். இந்த தொழுகையை விடாமல் தொழ வேண்டும். அதுவும் இஹ்லாஸோடு தொழ வேண்டும். அதுவும் நம்பிக்கையோடு தொழ வேண்டும். எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால், என்னுடைய அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ்வினுடைய முழு கவனமும் நம்மேல் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய முழு கவனம் நம்மேல் இருக்கிறது. அல்லாஹு தபாரக் தஆலா எப்படிப்பட்ட சக்தியாளர் என்றால், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் யகூல லஹு குன் ஃபயகுன். அல்லாஹு தபாரக் தஆலா ஏதாவது செய்ய விரும்பினால் அவன் வெறும் கட்டளையிடுவான், இதை ஆகிவிடு என்று. அது உடனே ஆகிவிடும். இதுதான் அல்லாஹ்வினுடைய சக்தி, பவர் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வினுடைய குத்ரத். அவன் வெறும் கட்டளையிடுகிறான், ஆகிவிடு என்று. அது உடனே ஆகிவிடும். இப்படிதான் அல்லாஹ் தபாரக் தஆலா ஒவ்வொன்றையும் உருவாக்கினான். இந்த உலகத்தை ஒவ்வொன்றையும், இதில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும், இதில் இருக்கும் அத்தனை மஹ்லூகையும் அல்லாஹ் தபாரக் இப்படிதான் அல்லாஹ் உருவாக்கினான்.
ஆகிவிடு என்றால் உடனே ஆகிவிடும். சுபஹான் அல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வினுடைய குதரத், அல்லாஹ்வினுடைய சக்தி. இப்படிப்பட்ட சக்தியாலந்தான், மிகப்பெரிய சக்தியாலந்தான் அல்லாஹு தபாரக் தஆலா. அப்படிப்பட்ட அல்லாஹு தபாரக் தஆலா இந்த ஈமானை கொடுத்த நமக்கு இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தான். எதற்காக என்றால் அவனுடைய நோக்கம் ஒன்றுதான், நாம் போய் தொழ வேண்டும், நாம் அவனுக்காக சஜ்தா செய்ய வேண்டும், அதுவும் 5 வேளை செய்ய வேண்டும். அவன் கொடுத்த சஜ்தாவினுடைய எத்தனை நேரம் என்றால், அதாவது எத்தனை வேளை என்றால் 50 வேளை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக இறக்கப்பட்டு, நம்மேல் வைத்திருக்கும் பாசத்தினால், நம்மேல் வைத்திருக்கும் அன்பினால் அல்லாஹ்விடத்தில் போய் கெஞ்சி கதறி அதை 50 தொழுகையை 5ஆக ஆக்கினார்கள். சுபஹான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மேல் இப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நபியினுடைய சுன்னத்து தான் இந்த தொழுகை. இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தொழுகை கூட தவறி விட்டதே இல்லை. இப்படிப்பட்ட நபியினுடைய உம்மத்தாக தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்று நம் தொழுகை எப்படி விடுகிறோம், எத்தனை வேளை விடுகிறோம், அதுவும் அதாவது அசால்ட்டாக விடுகிறோம். பாங்கினுடைய சப்தத்தை கேட்கிறோம், கேட்டும் போய் தொழுவதில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது. அந்த ஈமானை பலமாக ஆக்குவதற்கு இந்த தொழுகையை நாம் நேரத்தோடு தொழ வேண்டும். அதுவும் அல்லாஹ்விற்காக தொழ வேண்டும். அதுவும் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து தொழ வேண்டும். இப்படிப்பட்ட தொழுகை நீங்கள் பேணுதலாக தொழுங்கள். இந்த தொழுகை உங்களுடைய ஈமானை அதிகரிக்கும் என்றால், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது உங்களுடைய தேவையை கேட்டால், யா அல்லாஹ், எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது யா அல்லாஹ், இந்த கஷ்டத்தை தூரமாக ஆக்கு யா அல்லாஹ், எனக்கு இந்த கடனை இருக்கிறது யா அல்லாஹ், எனக்கு இந்த கடனை தூரமாக ஆக்கு யா அல்லாஹ் என்று நீங்கள் கேட்டால் அல்லாஹ் உடனே உங்களுடைய துஆவை கபூல் செய்வான். அந்த கடனை எப்படி தூரமாக ஆக்க வேண்டும் என்று அதற்காக தயாரிப்பையும் செய்து விடுவான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் தினந்தோறும் 5 வேளை இஹ்லாஸோடு நம்பிக்கையோடு தொழுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய அனைத்து துஆக்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.